அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். அவர்கள் முழு உலகத்தையுமே ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், காற்று, மழை, அதேபோல ஜின்கள், மலக்கள் எல்லாமே அவருடைய ஆட்சியின் கீழ் தான். அவருடைய அதிகாரத்தில் கீழ் தான் இருந்தன. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அவை செய்தன. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேகமாக வருகிறார். ஒரு மனிதர் வேகமாக வந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மிகவும் கெஞ்சி கேட்கிறார். என்னை எப்படியாவது ஹிந்துஸ்தானுக்கு மாற்றி விடுங்கள். இந்த ஊரிலிருந்து ஹிந்துஸ்தானுக்கு அனுப்பி வையுங்கள். ஏனென்று சொன்னால் என்னை உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு மிகவும் கோபத்தோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லவும், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காற்றுக்கு உத்தரவிடுகிறார்கள். அந்த காற்றுக்கு உத்தரவிட்டோனே, காற்று அந்த மனிதரை ஹிந்துஸ்தானுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. ஹிந்துஸ்தான் என்று சொன்னால் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், அந்த மலக்கை பார்த்து, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் அந்த மனிதரை ரொம்ப உற்று நோக்கினீர்கள்? ஏன் கோபத்தோடு பார்த்தீர்கள் என்று கேட்டபொழுது, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இந்த மனிதனுடைய உயிரை இந்த நாளில், இந்த நேரத்தில் ஹிந்துஸ்தானில், இந்தியாவில் வைத்து எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தான். நான் வந்த நேரத்தில் அதே நாளில் அந்த மனிதர் உங்களுடைய சபையில் உட்கார்ந்திருந்தார். எனவே இவர் எப்படி, இவருக்கு 100 ரெக்கைகள் இருந்தாலும் இவர் எப்படி பறந்து போக முடியும் ஹிந்துஸ்தானுக்கு என்று சொல்லி நான் அவரை உற்று பார்த்தேன், உருக்கி பார்த்தேன் என்று சொன்ன பொழுது, அந்த மனிதரே உடனே உங்களிடத்தில் அந்த ஹிந்துஸ்தானுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் உங்களிடத்தில் கெஞ்சினார். காற்றும் அவர் எந்த இடத்துல போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டது. நானும் அந்த மனிதரை எந்த இடத்துல உயிரை எடுக்க வேண்டுமென்று அல்லாஹ் நாடியிருந்தானோ, அதே இடத்திலே அந்த மனிதர் வந்து சேர்ந்து விட்டார். எனவே அங்கே போய் நான் அவருடைய உயிரை எடுத்து விட்டேன் என்று சொல்லி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் யார் எந்த இடத்தில் இருந்தாலும், எங்கு இருந்தாலும், மௌத்து எந்த நேரத்தில் எப்படி வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருக்கிறானோ அங்கே வந்துவிடும். இங்கே இருந்தால் மௌத்து வராது, அங்கே இருந்தால் மௌத்து வராது என்று யாராலுமே என்ன செய்ய முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது, உறுதியாகவும் சொல்ல முடியாது.